நம்ம எம்எஸ் தோனி அதே போல ஒட்டுமொத்த சிஎஸ்கே டீமுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து வந்த மிரட்டல் எனக்கே மிரட்டலா அப்படின்னு உடனடியாக சேப்பாக்கம் மைதானத்தில் இறங்கி நம்ம எம்எஸ் தோனி அவர் செஞ்ச ஒரு அதிர்ச்சிகரமான தரமான சம்பவம் ஒட்டுமொத்தமா அசிங்கப்பட்ட பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள். அதாவது நேற்று தர்மசலாவில் நடந்துட்டு இருந்த பஞ்சாப் டெல்லி அணிகள் ஆட்டம் ரத்து ஆனதை தொடர்ந்து இன்னைக்கு அவசரமா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த பிசிசிஐ நிர்வாகிகள் ஐபிஎல்ல வெளிநாட்டு பிளேயர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு அவங்க எல்லாரையுமே அவங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் ஐபிஎல் போட்டி துவங்கப்படும், ஷெட்யூல்ட விரைவில் அறிவிக்கிறோம் அப்படின்னு தற்காலிகமாக ஐபிஎல் ஆட்டங்கள் எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இன்னைக்கு மத்தியானம் நம்ம சேப்பாக்கம் மைதானத்துக்கு ஒரு மிரட்டல் கடிதம் இமெயில் ஒன்று வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐபிஎல் ஆட்டங்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் நடத்தக்கூடாது, சிஎஸ்கே அணியும் இந்த ஆண்டு ஐபிஎல்ல விளையாடக்கூடாது. அப்படி சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணி விளையாண்டாங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும். ஆட்டம் நடத்துறதாக இருந்தால் அதுக்கும் நீங்கள் தயாராகிக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் இமெயில் ஒன்று நம்ம சேப்பாக்கம் மைதானத்துக்கு வந்திருக்கு. இப்படி இருக்க அப்போ நம்ம எம்எஸ் தோனி அதே போல மற்ற சக சிஎஸ்கே பிளேயர்கள் எல்லாருமே அடுத்த ஆட்டம் ராஜஸ்தான் அணிக்கு தான் விளையாட போறாங்க. அதற்கான பயிற்சியில இன்னைக்கு மத்தியானம் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த மிரட்டல் இமெயிலை பார்த்த நம்ம தோனி அவர் ரொம்பவே கோவப்பட்டு கடுப்பாகி போயிருக்காரு. ஏன்னா நம்ம எம்எஸ் தோனி ஒரு தரமான கிரிக்கெட் பிளேயர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு மிலிட்ரி மேன் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய வாட்டி ராணுவ வீரர்கள் அவங்க கூட போய் நிறைய விஷயங்களை பார்டர் பகுதிகளில் நம்ம எம்எஸ் தோனி அவர் செஞ்சிருக்காரு. இப்படி இருக்க அவர் தலைவனா இருக்கிற ஒரு டீமுக்கே அந்த மைதானத்துக்கே இப்படிப்பட்ட ஒரு மிரட்டல் வந்தா நம்ம தோனி அவரால் சும்மாவாக இருக்க முடியும்? அவரால் சாதாரணமா இந்த விஷயத்தை கடந்து போக முடியல. அதனால உடனடியாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற போலீசார்கள் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி இந்த இமெயில் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு ட்ரேஸ் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் இருக்கிற இந்த இடத்துக்கே நீங்க இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத மிரட்டல் கொடுக்குறீங்களா, அதை நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு இன்னைக்கு சாயந்தரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் கூட சேப்பாக் மைதானத்தில் கம்ப்ளீட்டா சிஎஸ்கே பிளேயர்கள் எல்லாரும் கூடயும் சேர்ந்து நான் சேப்பாக்கம் மைதானத்தில் இறங்கி சிஎஸ்கே அணி நாங்கள் விளையாடுறோம், முடிஞ்சா உங்களுடைய தாக்குதலை நீங்கள் நடத்தி காட்டுங்கடா அப்படின்னு தைரியமா தில்லா நம்ம சிஎஸ்கே சேப்பாக்கம் மைதானத்திலே இன்னைக்கு சிஎஸ்கே அணிக்குள்ளேயே ஒரு சின்ன மேட்ச் மாதிரி நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் எல்லாருமே விளையாண்டுருக்காங்க. நாங்கள் இங்கே தான் இருப்போம், இங்கே தான் விளையாடுவோம், உங்களால் முடிஞ்சதை செஞ்சு காட்டுங்கடா அப்படின்னு இந்த தரமான சம்பவத்தை சேப்பாக்கம் மைதானத்தில் தில்லா தைரியமா நம்ம எம்எஸ் தோனி அவர் செஞ்சு காட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்எஸ் தோனி இதை பற்றி அவர் என்ன மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியான மிரட்டலுக்கெல்லாம் எப்பயுமே நான் பயப்படுற ஆளு கிடையாது, எனக்கு கிரிக்கெட் மட்டும் கிடையாது, எனக்கு ராணுவத்திலையும் அதிக ஈடுபாடு ஆர்வம் இருக்கு. நிச்சயமா இந்த மாதிரியான செயல்ல செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். சேப்பாக் மைதானத்துக்கே என்னுடைய தலைமையில் இருக்க டீமுக்கும் இந்த மாதிரியான ஒரு மிரட்டல் விடுறாங்கன்னா கண்டிப்பா அதற்கான ஒரு தண்டனை அவங்க நிச்சயமாக அனுபவிச்சே தீர்வாங்க. இந்த இமெயில் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்டவங்களை கண்டிப்பா நான் தண்டிக்காம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம தோனி அவர்கள் சபதம் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இங்கே தான் இருக்கேன், முடிஞ்சா குண்டை வீசுங்கடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சேப்பாக்கம் மைதானத்திலையும் இந்த மிரட்டல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் கூட சேர்ந்து நம்ம எம்எஸ் தோனி அவர் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. ஸோ ஆக மொத்தம் தோனி அவர்கள் அவர் கிரிக்கெட் விளையாண்டது இந்த மிரட்டல் விட்ட அந்த பயங்கரமான வாதிகளுக்கு ஒரு அசிங்கமான விஷயமாக நம்ம தோனி அவர்கள் செஞ்சது இன்னைக்கு மாறி இருக்கு.